அதிமுக பாஜக கிட்ட சரண்டர் ஆயிடுச்சு, அதிமுகவை கபலீகரம் பண்ணிரும், இதெல்லாம் சொல்லுவது திமுக. அதுக்காக தான் இந்த பதிலை எடப்பாடி சொன்னாரு அப்படின்னு நயினார் சொல்றாரு. ஸோ இது திமுக சொல்லப்பட்ட பதில் தானே? சொல்றேன். அதுக்கு முன்னாடி 2, 3 கேள்விகள் நண்பர்கள் சகோதரர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் சொல்லிடுறேன். ஒன்று, மரியாதைக்குரிய சகோதரர் சேலம் மணிகண்டன் ஒண்ணு சொன்னாரு. உறுதியாக எடப்பாடி பழனிசாமி சொல்லல, நான் தான் முதலமைச்சர், அதாவது தட் மீன்ஸ் தனித்த ஆட்சி, கூட்டணி ஆட்சி இல்லை என்று நண்பர் செந்தில்வேல் உறுதியா எடப்பாடி பழனிசாமி சொல்லவில்லை என்று சொன்னார்னாரு. நான் அப்படி சொல்லவே இல்லை. நீங்க திருப்பி ரிப்பீட் கூட போட்டு பாத்துக்கங்க. நான் தெளிவா சொன்னேன். பொது வெளியில் மேடைகளில் மிக உறுதியாக ஐயா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதை சொல்லுகிறார். ஆனால் அலைபேசியில் நயினார் நாகேந்திரனிடம் அதற்கு முற்றிலும் முரணாக தகவல்களை சொல்லியிருக்கிறார். எனவே அன்வர் ராஜாவிற்கு அவருடைய வாதத்தின் மீது நம்பிக்கை வராமல் போயிருக்க கூடும் என்று நான் சந்தேகிக்கிறேன் அப்படின்னு உங்க கேள்விக்கு பதில் சொன்னேன். பொதுவெளியில சொல்லக்கூடிய கருத்திற்கும் தொலைபேசியில் பேசக்கூடிய கருத்துக்களுக்கும் முற்றிலும் முரணாக இருக்கிறது அப்படிங்கறதான் என்னுடைய வாதமே தவிர எடப்பாடி பழனிசாமி எங்கேயும் சொல்லவில்லை என்று நான் சொல்லல. எடப்பாடி பழனிசாமி பொதுவெளியில் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு. ஒன்று. இரண்டாவது, திரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் சண்முகம் அவர்கள் பேரறிஞர் அண்ணாவை பற்றி குறிப்பிட்டதை பற்றி சொல்லி கேட்டார். தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்து, சண்முகம் அவருடைய கருத்து மிக 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 வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எந்த புரிதலும் அற்று தோழர் சண்முகம் அது போன்ற வாதங்களை வைத்திருக்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் கூட சாத்தியப்படுத்த முடியாத பல சாமானிய மக்களுக்கான, பாட்டாளி மக்களுக்கான திட்டங்களையும் சட்டங்களையும் இங்கே திராவிட கட்சிகள் சாதித்து காட்டியிருக்கின்றன. கைரிக்ஷாவை ஒழித்ததில் தொடங்கி, நில உச்சார்பு சட்டத்தில் சீர்திருத்தம் கொண்டு வந்து ஏழைகளுக்கு நிலத்தை பகிர்ந்து கொடுத்ததில் தொடங்கி பல்வேறு சட்டங்களை சொல்லலாம். எந்த புரிதலும் மற்றும் தோழர் சண்முகம் பேசுகிறார். கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய கொள்கை, கம்யூனிஸ்ட் கொள்கை அப்படிங்கிறது மிக மிக உயர்வான கொள்கை, போற்றத்தக்க கொள்கை. என் பார்வையில நான் அதை போற்றுகிறேன், பாராட்டுகிறேன். அந்த கொள்கை ஒரு நிகரில்லாத கொள்கை, அது வேறு. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய போராட்டங்கள், தியாகங்களை நான் குறிப்பிட்டு மதிப்பீடு செய்யல. ஆனா இது போன்ற சண்முகம் போன்றவர்களுடைய வரலாறு தெரியாமல் பேசக்கூடிய பேச்சு இருக்குல்ல, இதுதான் கம்யூனிஸ்ட் கட்சி எங்க கொண்டு நிப்பாட்டிக்கு நான் சொல்லட்டுமா திரு கார்கே? இந்தியாவுடைய முதல் தேர்தலை சந்தித்த கட்சிகள் காங்கிரசும் கம்யூனிஸ்டும். முதல் தேர்தலின் பொழுதே தோன்றிய கட்சி திமுக. ஆனா முதல் தேர்தலை சந்திக்கல, 2வது தேர்தலை சந்திச்சாங்க. அப்படி பார்த்தா திமுகவும் ஒரு பழமையான கட்சி. ஆனால் 2வது தேர்தலை சந்தித்த காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திமுக, இந்த 3 கட்சிகளில் திமுக இன்னைக்கு எந்த இடத்துல இருக்குது, காங்கிரசும் கம்யூனிஸ்டும் எப்படி இருக்குன்னு நீங்க யோசிச்சுக்கீங்க. காரணம், கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்றைக்கு இன்னைக்கு தேதிக்கு 4 எம்பிக்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு. அதுல 2 தமிழ்நாட்டுல இருந்து, போன முறை 3 எம்பிக்கள், அதுல 2 தமிழ்நாட்டுல இருந்து. ஓகே ரைட், அதை விட்டுருவோம். அடுத்தது இவர் இன்னொரு கேட்டாரு, நீங்க மன்னார்குடி மாஃபியா அப்படின்னு திருமதி வி கே சசிகலா அம்மையாரை குறிப்பிட்டார். அவரை யார அன்வர் ராஜா குறிப்பிடுகின்ற பொழுது அவர் அப்ப தெரியலையா, கூட்டணி வைத்திருந்த பொழுது தெரியலையா அன்வர் ராஜாவுக்கு அப்படின்னு சில கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துறான். அது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்த விரும்பல. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கூவத்தூரில் திருமதி வி கே சசிகலா அம்மையார் அவர்களுடைய வாழ்த்துக்களோடு ஆசீர்வாதங்களோடு, நான் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த விரும்பல மற்றவர்கள் மாதிரி, வாழ்த்துக்களோடு ஆசீர்வாதங்களோடு முதலமைச்சராக முன்னிறுத்தப்பட்டு அவர் தோளில் தட்டி வாழ்த்திய போது எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு மன்னார்குடி மாஃபியா என்று தெரியாதா? கண்ணீரும் கம்பளையுமாக போய் நின்று, அம்மா நீங்க தான்மா சின்னம்மா, நீங்க தான் பொதுச் செயலாளர் என்று போயஸ் தோட்ட இல்லத்தில் சசிகலா அவர்களிடம் போய் நின்றார்களே, அப்பொழுது அவங்க மன்னார்குடி மாஃபியான்னு தெரியலையா? ஒண்ணு. அடுத்தது, நீங்க இத கேட்டீங்க, அதை கேட்கலையான்னு கேட்டா, இப்ப நான் இப்படி கேட்கிறேன்னு, தலவாய் சுந்தரத்தை நீங்க நீக்கினீங்க, RSS பேரணியை தொடங்கி வைத்தார்னு. RSS 100ஆண்டு விழாவில் கலந்து கொண்ட வேலுமணியை ஏன் நீக்கல? அந்த கேள்விக்கு எப்ப பதில் சொல்ல போறீங்க? யார் பதில் சொல்ல போறா? இல்ல. அடுத்தது ஐயா பேசுகின்ற பொழுது சொன்னார், அப்ப கூட்டணி வந்துருச்சுல சார், கூட்டணி வந்ததுக்கு அப்புறம் தானே வேலுமணி கலந்துக்கிறார். கூட்டணி வந்தா நீங்க RSS உடைய கொள்கையை ஏத்துப்பீங்களா? கூட்டணி வந்த பிறகு பாஜக மணியில் கலந்து கொள்வது என்பது வேறு. அப்ப RSS பத்தி கேட்ட உடனே ஒண்ணு சொன்னாரு, ஐயா கலைஞர் சொன்னார் அப்படின்னு சொல்லி. இது ரொம்ப காலமா இப்படி ஒரு தகவலை பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. பல மேடைகள் இதுக்கு பதில் சொல்லியாச்சு. வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கின்ற பொழுது ஒரு சட்டம் கொண்டு வருகிறார் திரு கார்கே. அரசு ஊழியர்கள் RSS இயக்கத்தில் இருக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வருகின்ற பொழுது கலைஞர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அது வாஜ்பாய் அவர்களிடம் அது குறித்து விமர்சனம் வைக்கப்படுகிறது. அதுக்கு வாஜ்பாய் பதில் சொல்கிறார், RSS ஒரு சமூக இயக்கம் என்கிறார். அது குறித்து முத்தமிழர் டாக்டர் கலைஞரிடம் கேள்வி கேட்கப்படுகின்ற பொழுது அவர் சொல்றாரு, நமக்கு இங்க அந்த கேள்வியும் பதிலையும் கூட நான் எடுத்துட்டேன் கார்கே, தெளிவாக வாசிக்கிறேன், எல்லாத்தையும் ஆதாரத்தோட தான் சொல்றேன். திராவிடர் கழகம் இங்கே சமுதாய இயக்கமாக இருக்கிறது. அதே போல அவர்கள் RSS இயக்கத்தை சமூக இயக்கம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் RSS இயக்கத்திற்கும் திராவிடர் கழகத்திற்கும் கொள்கைகளிலே ஏராளமான முரண்பாடுகள் இருக்கின்றன. அவர்களும், யார் RSS சொல்றாரு, அவர்களும் சமுதாய இயக்கம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் இரண்டும் ஒன்றல்ல. நான் திராவிடர் கழகத்திலிருந்து வந்தவன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார். அவர் சொல்லிவிட்டார் என்பதற்காக அரசு ஊழியர்கள் RSS இயக்கத்தில் இணைவதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்.
ஆனா நீங்க ஒரு லைனை வச்சுட்டு திருப்பி திருப்பி ஒரு பொய்ய கட்டமைக்கிறீங்க. ஓகே, இருக்கட்டும். அப்புறம் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம். நீங்க வந்து இந்த அ கூட்டணி இந்த சார்ந்து பேசுகின்ற பொழுது இவங்க எல்லா இடத்துக்கும் எங்கெங்கேயோ எடுத்துட்டு போயிட்டாங்க. வேற வேற லைனுக்கு எடுத்துட்டு போனாங்க. ஆர்எஸ்எஸ் ஏன் வேலுமணி கலந்து கொண்ட போது கண்டிக்கவில்லை அப்படின்னு சொன்னா, இந்த பயம் தான் யாருக்கு வருகிறது? அன்வர் ராஜாவுக்கு வருகிறது. நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிடுறீங்க? ஆர்எஸ்எஸ், அதிமுகவும் ஆர்எஸ்எஸ் அல்லது அதிமுகவும் பாஜகவும் இரண்டர கலந்து விட்டார்களோ அப்படிங்கிற ஐயப்பாடு அவர்களுக்கு வருகிறது. 2 சொல்லி முடிச்சிறாங்க கார்கே. அதற்கு காரணம் இவங்க கூட்டணி வச்சிருந்தா பரவாயில்ல. சிஏஏவை ஆதரிச்சு வாக்கு செலுத்துகிறார்கள். முத்தலாக் தடை சட்டத்தை ஆதரித்து வாக்கு செலுத்துகிறார்கள். நீங்க வந்து வேளாண் சட்ட திருத்தத்தை ஆதரித்து வாக்கு செலுத்துகிறார்கள். சொத்து வரியை உயர்த்துவதற்கான கமிட்டியில மரியாதைக்குரிய ஐயா வேலுமணி அவர்கள் கலந்து கொள்கிறார். கலந்து கொண்டு அவர் உட்பட 5 மாநிலங்களுடைய அமைச்சர்கள் தமிழ்நாட்டின் சார்பில் வேலுமணி கலந்து கொள்கிறார். அவங்க தான் முடிவு பண்றாங்க சொத்து வரியை ஒவ்வொரு வருஷமும் உயர்த்தணும்னு கையெழுத்து போட்டு வந்துடுறாங்க. இது எல்லாத்தையும் செய்கின்ற பொழுது பாஜகவின் கொள்கைகளை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்கின்ற காரணத்தினால் இந்த கேள்வியும் இந்த சந்தேகமும் அதிமுக மீது வருகிறது. எனவே அங்க இருக்கக்கூடியவர்கள் அதிமுகவிலிருந்து இப்ப நீங்க இவர லாஸ்ட் ஒன் லைன் கார்கே, இவர சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் அதனால கோபப்படுறான்னு சொன்னா ஜெயக்குமார் கூட தான் கடுமையா கோபப்படுறாரு, வருத்தப்பட்டாரு. இவங்களாலதான் நான் தோத்தேன். அது எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசுனதை விட்டுருங்க. இப்பவும் அவர் வருத்தத்துல தான் இருக்கிறாரு. கூட்டணி வச்சுட்டாங்கிற காரணத்துக்காக அவர் அமைதியா இருக்கிறார். பாஜகவோடு கூட்டணி வைப்பது என்பது வேறு, பாஜகவோடு இரண்டரை கலப்பது என்பது வேறு. அதிமுக அந்த இடத்திற்கு நகர்கிறதோ என்ற அச்சம் அஇஅதிமுகவிற்கு வந்திருக்கிறது. ஓகே, திரு மணிகண்டன், அதை தான் அன்வர் ராஜா குறிப்பிடுறாரு. பாஜகவுடைய நோக்கம் கூட்டணி அமைப்பதல்ல, அதிமுகவை அழிப்பது அப்படின்றது. அடுத்த எலெக்ஷன்ல திமுக எதிர் திசையில பாஜக இருக்கும் அப்படின்றார். அந்த கேள்விக்கு வரங்க நண்பர், நம்ம திராவிட பற்றாளர் செந்தில்வேல் சொல்லியிருந்தாரு. அதுக்கு ஒரே ஒரு பதில் முதல்ல சொல்லிடுறேன். தெருமுனை பிரச்சாரங்களிலும் திண்ணை பிரச்சாரங்களிலும் ஈடுபடுங்கள். ஆர்எஸ்எஸ் பாஜக குறித்த சிறுபான்மை மக்களின் சந்தேகத்தை போக்கிட வேண்டியது இளைஞர் அணியின் பொறுப்பு. கலைஞர் அரங்கில் நடைபெற்ற இளைஞர் அணி அமைப்பாளர் கூட்டத்தில் கலைஞர் வேண்டுகோள். செந்தில்வேலுக்கு அனுப்பிச்சிட்டேன், உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன், பாத்துக்குங்க. என்ன விஷயம்னா, எனக்கு ஒரு உண்மையாலுமே ஒரு திராவிட பற்றாளர் நம்ம மரியாதைக்குரிய செந்தில்வேலுக்கு இருக்கிற உணர்வு கூட நம்ம திமுக தலைவர் ஐயா மு.க. ஸ்டாலினுக்கும் திராவிட போர்வால் ஆராசாவுக்கும் இல்லையே. அண்ணாவை ஒரு மூர்ச்சான்னு சொல்லிக்கு அப்புறமும் அதை பத்தி நம்ம வாய் மூடி கண் பொத்தி காது கட்டி எப்படி இருக்க முடியும்னு கேக்குறேன். அதே அண்ணாவையும் அம்மாவையும் பழிச்ச உடனே எடப்பாடி பழனிசாமி ஜெயிப்போம் அப்படின்னு தெரிஞ்சு இந்த கூட்டணி விட்டு வெளியே போலியா? ஏன் நம்ம செந்தில்வேலுக்கு இருக்கிற உணர்வு திமுக தலைவருக்கு இல்ல அப்படிங்கிற கேள்விக்கு அடுத்த ரவுண்ட்ல செந்தில்வேலே பதில் சொல்லுவாருங்க. நான் முடிச்சிடுறேங்க. செந்தில்வேல் சரி, நான் உடனே ஒண்ணு சொல்லிடுறேன். என்ஐஏ சட்டத்தை வந்து திமுக ஆதரிச்சப்ப அன்வர் ராஜாவுக்கு அது தப்பா தெரியலையா? 1992 பாபர் மசூதி இடிச்சதுக்கு அப்புறம் ஜெயலலிதா அம்மா கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் 99 ஓடி போய் கூட்டணி வச்சுக்கிட்டு கூட நீங்களே அப்ப வந்து பாஜக வந்து ஆக்டோபஸ் அழிச்சிரும் சிறுபான்மையினருக்கு எதிரானதுன்னு தெரியலையா? அதே வந்து செயின்ஸ் பாதிரியார் அப்படின்னு ஒருத்தர் பாஜக ஆட்சியில ஒரிசாவுல கொல்லப்பட்ட போது வாய் மூடி மௌனியா கலைஞர் பேசாம வாஜ்பாய் அரசாங்கத்தில் இருந்தாரு, அப்ப தெரியலையா? 2002 குஜராத் கலவரம் நடந்தப்ப பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறமும் 1.5 வருஷம் வாய் மூடி மௌனியா பதவி சுகத்தை உட்காந்து வாஜ்பாயோட அனுபவிச்சுக்கிட்டு ஐயா குஜராத்தை பத்தி என்ன நினைக்கிறீர்கள் கலைஞர் அவரே அப்படின்னு பத்திரிகாரர் கேட்கிறப்ப அது குஜராத் மாநிலத்தின் சட்ட ஒழுங்கு பிரச்சனை. இன்னைக்கு யாரு பாஜக தீவிரமா எதிர்க்கிறாங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாடு யோசிச்சிருக்கலாம்ல அவரு? இன்னைக்கு யார் பாஜகவோட உறவு கொண்டாடுறாங்க, யார் தீவிரமா எதிர்க்கிறாங்க? அருமையா சொன்னீங்க. 3 வருஷமா உங்க நிதி பிரச்சனையை தீர்க்கலாம், நிதி சிக்கலை தீர்க்கலாம், வாங்க வாங்க முதல்வரே மோடி கூப்பிட்டப்ப வராம நிதிக்கு சிக்கல், உதய நிதிக்கு சிக்கல் அப்படின்னு நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஓடி போய் அது பார்த்ததுக்கு அப்புறம் இல்லாம பிரதமரை போய் கையை பிடிச்சு ஐயோ ஸ்டாலின்ஜி கையை விடுங்க வலிக்குது வலிக்குது குளிக்கினது யாருங்க? இங்க வந்து கருப்பு பொழுது விடுறதும் குடும்பத்துக்கு பிரச்சனை, மகனுக்கு பிரச்சனை, வேற ஏதாவது பிரச்சனை, ஊழல் பண்ணதுல பிரச்சனை, ஈடியில பிரச்சனை, மணல் கொள்ளையில பிரச்சனை, டாஸ்மார்க்ல பிரச்சனைனா அப்ப மட்டும் டெல்லிக்கு வெள்ள கொடி காட்டுறது யாருங்க? இது அன்வர் ராஜாவுக்கு தெரியாதா? அதே சில இடத்துல பிஜேபி தவிர்த்தாங்கன்னு சுபேர் சொன்னாரு. திருமாவளவனை கூட்டணியில வச்சுக்கிட்டு அண்ணா இந்த இடம் மேல் சாதிக்காரங்க இருக்கிற இடனே, கொஞ்சம் நீங்க உங்க கொடியை கழட்டிடுறேன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு போனது யாருங்க? ஜி.கே. மூப்பனாருங்கிற பச்சை தமிழன் பிரதமர் ஆகிறத கட்ட போட்டு கெடுத்து மரியாதைக்குரிய கருணாநிதி நாங்கெல்லாம் போற்றக்கூடிய அப்துல் கலாம் ஐயா அவரை வந்து கலாம் என்றால் கழகம்,
அப்படின்னு சொல்லி 2வது முறை ஜனாதிபதி ஆக்காம கடுத்தெடுத்த கார்கே மூன்று விஷயத்துக்கு பதில் சொல்லி கருணாநிதி அவர்களோட அந்த கட்சியில போய் கூட்டணி நிக்கிற ஒண்ணு சொல்றேன். 8க்கும் 10க்கும் இடைப்பட்டவன் ராமச்சந்திரன் அப்படின்னு திமுக சொல்லிச்சு. ஒரு கேரளத்துல ஒரு இந்தியாவுல 2 கேரளம் இருக்க முடியாதுன்னு சொன்னது திமுக. ஜெயலலிதா ஒரு பாப்பா தீட்டி சொன்ன அன்வர் ராஜாங்கிற மதப்பற்றாளர் போய் இந்த கட்சியில சேர்ந்திருக்காரு. சரியா?